ஹே ஹலோ ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பெரிய குட் மார்னிங் குட் மார்னிங். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம். அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு போச்சுன்னே சொல்லலாம். நான் அது செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், இப்போ இல்லை, அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அது தேவையில்லாத மெமரிஸ். கான்செப்டுக்குள்ளே வருவோம். ஸ்பைடர் நோயர் செம்ம டீசரை ஒன்று இறக்கி விட்டுருந்தானுங்க அமேசான் சைட்லேருந்து. சோனி இப்போ தான் நீ உருப்படியான ஒரு வழியில் போயிட்டுருக்க. ஏன்னா சோனி ஒரு காலத்துல எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க. நாங்கள் ஸ்பைடர்மேன் இல்லாமல் கதையை சொல்லுவோம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ, இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு. வெனம் நல்லா போச்சு. இந்த கிரேவன் தி ஹண்டர்னு ஒன்று எடுத்தானுங்க கடைசியாக. அதுக்கப்புறம் ஆலயங்கான சோனி எங்கே எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு முளைச்சிக்கிட்டு வருவான். மார்பியஸ்னு ஒரு கதையை கொண்டு வந்தான், நொட்டிட்டு போயிடுச்சு. சரி, இதெல்லாம் இல்லாமல் அது என்ன மேடம் வெப்னு ஒன்று கொண்டு வந்தான். ஸ்பைடர் மேனே இல்லாத ஒரு கதையை சொல்கிற நோட்டுற அப்படின்னு. அது நொட்டிட்டு போயிடுச்சு. அது என்ன ஃப்ளாப்பு அட்டை ஃப்ளாப் அந்த படம்லாம். மேடம் வெப்பு எல்லாம் கதறு விட்டுறியாயோ நோ விட்டுருண்ணா, என்னை விட்டுருண்ணா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சான் படம். இப்போ தான் அடி வாங்கி திருந்திருக்கானுங்க சோனி. ஸ்பைடர்மேன் இல்லாமலாம் கதை சொல்ல முடியாது, நம்ம ஸ்பைடர்மேனை வச்சு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு திருந்திட்டானுங்க. அமேசானோட கான்ட்ராக்ட் போட்டு தான் ஸ்பைடர் நாயர் எடுத்திருக்காங்க. பார்ப்போம், May 27 விட்டுருக்கானுங்க சீரீஸு. கண்டிப்பாக ப்ராமிசிங்காக தான் இருக்கும். ஏன்னா நிக்கோலஸ் கேஜ் மனுஷனை உள்ளே சும்மாலாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க. சும்மா கூப்பிட்றதுக்கு இது என்ன டிசியா? ஃப்ளாஷ் படத்தில் கேமியோ பண்ணணுன்னு சொல்லிட்டு அசிங்கமாக சட்டியை போட விட்டு சூப்பர்மேனு கேமியோ பண்ண விட்ருக்கு. மார்வலுங்க, சாரி சோனிங்க, மார்வலோட கேரக்டரு சோனிங்க. கண்டிப்பாக ப்ராமிசிங்காக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரைலரில் வேறு நிறையா கேமியோஸை காட்டியிருக்காங்க, அங்கங்கே டீஸ் பண்ணியிருக்காங்க சில வில்லன்ஸை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். May 27. எனக்கு ஸ்பைடர் மேனை தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்பைடர்லாம் பிடிக்காது. ஏன்னா அந்த கேரக்டரோட ஆர்க்கு என்ன ஏதுங்கிறது நான் சரியாக இன்னும் அப்சர்வ் பண்ணல. ஸோ அப்சர்வ் பண்ணேன்னா அதை பற்றின தனி வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பைடர் நாயர் பிடிக்குமா, ஸ்பைடர் மேன் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.